ஹாய் லீடர்ஸ், நான் உங்கள் சுரேந்தர். ஸோ நெட்வொர்க்கர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்க நிறைய நபர்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்திருப்பீங்க. பட் ஆனால் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த 2 கொஸ்டின்ஸ் உங்களை தூங்க விடாது, பிஸ்னஸ் பண்ண விடாது. என்ன அந்த 2 கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டால், ஒன்று, நான் என் லீடர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன். பட் அதே விஷயத்த நான் செய்கிறேன், என் லீடர்ஸ் சொல்கிறத நான் செய்கிறேன். பட் எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்லித்தரேன், செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். நான் எப்படி எவ்ரிடே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட இருக்கும். இந்த 2மே உங்களையே கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வேலை செய்ய விடாது. அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டை கம்மி பண்ணக்கூடிய, நம்பிக்கையை இழக்கக்கூடிய விஷயத்தை நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் பெரிய அளவு ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த 2 கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் கிடச்சிச்சுன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், நிறைய எஃபோர்ட் போட்டேன், பட் ரிசல்ட் வரல. ஆனால் இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு, நீங்கள் நான் ஜெயிச்சு நிற்கிறேன், நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சு நிற்கிறேன். அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி, நம்ம ஒரு லீடர் சொல்கிறத கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஏன் கேட்குறோம்னா, அந்த நபர்களுக்கு மரியாதை இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. சுரேந்தர் அப்படின்ற நபருக்கு மரியாதை இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் சுரேந்தர் பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்டுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் மரியாதை இருக்குது. அப்ப சுரேந்திரா போய் சொல்லும் போது கேட்கல, ஆனா சுரேந்தர் பண்ண அச்சீவ்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றதை கேட்குறாங்க. அப்ப சுரேந்தருக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனா சுரேந்தரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கு. அப்ப அதே தான் இங்க இருக்க XY பர்சன், உங்களுக்கு மரியாதை இருக்கான்றது தெரியாது, ஆனா சத்தியமா சர்வ நிச்சயமா நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணா உங்களுக்கான மரியாதை கண்டிப்பா உங்களை தேடி வரும், உங்களுக்கான ரெஸ்பெக்ட் உங்களை தேடி வரும். அப்போ அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்ற வேலைகள் பண்ணால் மட்டும்தான் போதும். நம்ம டீம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும். இப்போ அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணால் போதும். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட இன்கம் இன்னொருத்தரோட இன்கம் சார்ந்து இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வேலை செய்யணும்னு சொல்கிறோம். அந்த வேலை எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஒரு பெரிய இன்கம் இருக்கும். அந்த இன்கம்மை நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வேலை பாருங்கள். அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்காக அவங்க வேலை பார்ப்பாங்க. பேசிவ் இன்கம்க்கு உங்கள் டீம் வேலை பார்க்கும். உங்கள் அச்சீவ்மெண்ட்டை பார்த்து உங்கள் டீம் வேலை பார்க்கும். அப்போ உங்களோட முழு ஃபோக்கஸ் அச்சீவ்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். அச்சீவ்மெண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் களத்தில் இருக்கணும், நீங்கள் கிரவுண்டில் இருக்கணும், நீங்கள் இறங்கி போராடணும். உங்கள் சக்ஸஸ்க்கு யார் போராடணும்? உங்கள் ஃப்ரீடம்க்கு யார் போராடணும்? இன்னைக்கு வாழ்க்கையில் ஃப்ரீடம் வேணுமா? அந்த ஃப்ரீடம்க்கு நம்ம தான் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கணும். அப்போ நம்ம போராடி அந்த சுதந்திரம் வாங்கினா தான் அந்த சுதந்திரத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். அது ஃபினான்ஷியல் ரீதியாகவும் இருக்கட்டும், ரெஸ்பெக்ட் ரீதியாகவும் இருக்கட்டும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஏன் மதிக்கிறோம்? அந்த நபருக்கு மதிக்கல, அந்த போஸ்டிங்க்கு மதிக்கல, அவரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு மதிக்கணும். அப்போ நம்ம டீம் நம்மள ஏன் மதிக்கணும்? நம்ம அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் அவங்க மதிப்பாங்க. அப்போ அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் டீம் பில்ட் ஆகும், அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் ரெஸ்பெக்ட் வரும். ஆனால் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் போய் வேலை பார்த்தா போதும், அச்சீவ்மெண்ட் நடக்கும். இந்த தெளிவு எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நான் சார் எப்படி சார் எவ்ரிடே ஆக்டிவாக இருக்கிறது? ஒன்றும் இல்லை சார், ரீஸ்டார்ட் ஆகுங்க, எவ்ரிடே ரீஸ்டார்ட் ஆகுங்க. உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் 100% இருக்கும்போது நீங்கள் எனர்ஜியாக இருப்பீங்க, நிறைய வேலை செய்வீங்க, போகிற இடம்லாம் ரிசல்ட் வரும். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் குறைய 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 உங்களால் வேலை பார்க்க முடியாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஜிம்மில் ஒரு டம்பிள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த டம்பிள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அது மாதிரி 15 ரிப் அடிப்போம். 16வது ரிப்பு தூக்கவே முடியாது, கை வலிக்கும், உடம்பு வலிக்கும், மனசு வலிக்கும், எல்லாமே வலிக்கும். ஆனால் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கேப் ரெஸ்ட் விட்டுட்டு அதே டம்பில் நான் 15 வாட்டி திருப்பி தூக்குவேன். அதுக்கு என்ன நடந்திருக்குன்னா, நான் 0 ஆகி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு திருப்பியும் 15 கவுண்ட் என்னால் போட முடியுது. அப்படி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒவ்வொரு டைமும் நீங்கள் 0 ஆகணும். எப்போ 0 ஆகணும்? சார் நான் ஒரு 10,000 சம்பாதிச்சிட்டேன், அச்சீவ்மெண்ட் முடிச்சிட்டேன், ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சிட்டேன், திருப்பியும் அங்கேருந்து 0 ஆகணும். ஆனால் 0 ஆகும்போது யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் 0ல் இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க, உங்களுக்கு டீம் கிடையாது, உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் லீடர்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம திருப்பி எனர்ஜியாக வேலை செஞ்சோன்னா, இப்போ எக்ஸாம்பிள், சார் நான் ஒரு 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 10,000 சம்பாதிச்சிட்டேன், சூப்பர். அந்த 10,000 ரூபா சம்பாதிச்ச உடனே திருப்பியும் உங்கள் அப்ளைன் கூட எப்படி விசுவாசமாக இருந்தீங்க 0ல், அதே விசுவாசம் இருக்கணும். உங்கள் அப்ளைன் கூட எப்படி கனெக்டிவிட்டியில் இருந்தீங்களா, அதே கனெக்டிவிட்டி இருக்கணும். உங்கள் அப்ளைன் கூட எப்படி நீங்கள் கம்யூனிகேஷன் இருந்தீங்க, அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும். இன்னைக்கு எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணீங்க, அந்த கான்ஃபிடென்ட் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும் திருப்பி 10,000 சம்பாதிக்கும் போது யோசிச்சு பாருங்களேன்,
0 சம்பாதிக்கும் போது அந்த கான்ஃபிடென்ட்டால 10,000 வந்தீங்க. இப்போ 10,000 சம்பாதிக்கும் போது அதே உழைப்பால 20,000 போய் நிற்பீங்க. இப்போ 20,000 இருக்கும்போது அதே கான்ஃபிடென்ட்டால திருப்பி 30,000 போய் நிற்பீங்க. இப்படி ஏறிக்கிட்டே போகும். ஆனால் நீங்கள் நிறைய நபர்கள் மாற்றி பண்ணுறீங்க. ஒரு 10,000 சம்பாதிச்ச உடனே லீடர்ஷிப் எடுத்துறீங்க, லீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட இன்கம் குறைஞ்சி திருப்பி 0 வந்தோடனே திருப்பி நீங்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, திருப்பி 10,000 வருது. திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்கள் டீம் வேலை செய்யணுன்ட்டு திருப்பியும் 0 ஆயிடுது. என்றைக்குமே உங்கள் டீம் உங்களுக்காக வேலை செய்யக்கூடாது, அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். அதில் உங்களுக்கு பேசிவ் இன்கம் இருக்கணும். ஸோ நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம டீம் நம்ம பொது நலமாக அவங்கள லீட் பண்ணோம்னா நமக்கு எந்த விதமாக நம்மளுக்கு இன்கம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்கள லீட் பண்ணோம்னா அவங்களுக்கு க்ளீனாக தெரியும், ஓ நம்ம வேலை பார்த்தா தான் அவருக்கு இன்கம், அதனால தான் நம்மளை ப்ரெஷர் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவங்க ஒரு ஒரு லீடரை நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நான் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கலனாலும் அவருக்கு இன்கம் இருக்குது அப்படின்ற மனநிலை வரணும். சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, நம்ம எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுறோம். அந்த டேக்ஸ் பே பண்ணுறதுனால தான் கவர்மெண்ட் ரன் ஆகுது. அதுக்குன்ட்டு போய் நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஏன்? நான் டேக்ஸ் பே பண்ணலைனாலும் கவர்மெண்ட் ரன் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் டீமில் ஐடி ஒரு நபர் ஒரு பிஸ்னஸ் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்களுக்கு இன்கம் வரணும். அது மாதிரி நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு உங்கள் டீமில் நிறைய நபர்கள் உருவாயிடுவாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் உங்களுக்கு புரியணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய லீடர்ஸ் பார்ப்பேன், ஒரு எனர்ஜியாக இருப்பாங்க, ஒரு சின்ன நெகட்டிவிட்டி வரும்போது ஒரு நெகட்டிவாக இருப்பாங்க. அந்த நெகட்டிவாக இருக்க நபர்களை இன்னொரு நபர்கள் வந்து பேசி வாங்க நீங்கள் என் கம்பெனிக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நெகட்டிவாக இருந்த நபர் அவர்கிட்ட அதே பீப்புள் தான், அதே டீம் தான். ஆனால் திருப்பி அவர் போய் பேசும்போது எனர்ஜியாக பேசுவார். இல்லை நான் இந்த மாதிரி இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் வாங்க என் கூட வாங்க, நம்பிக்கை கொடுப்பாரு, அவரால் பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அதே பீப்புள் தான், அதே நபர் தான், அவருக்குள்ள புது கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்டால் தான் அவர் போய் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஆனால் அதே கான்ஃபிடென்ட் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எங்கே போனாலும் சரி, இதே திருப்பி ஒரு கான்ஃபிடென்ட் ஹையாகி குறையும் போது நீங்கள் வேறு இடத்துக்கு போகாமல் அதே இடத்துல அதே கான்ஃபிடென்ட்டில் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இது ஒவ்வொரு நாளும் ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி அச்சீவ்மெண்ட் ஃப்ரெஷ் ஆகி உருவான மாதிரி நீங்கள் ஆனீங்க அப்படின்னா உங்களை இந்த இண்டஸ்ட்ரியில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரியும். எவ்ரி டே நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். லீடர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்டேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட மோர் தென் 8 இயர்ஸாக அச்சீவராக என்னால் வளம் வர முடியுது. நானும் ஹாப்பியாக இருக்கேன், என்னோட குடும்பமும் ஹாப்பியாக இருக்குது, என்னோட டீமும் ஹாப்பியாக இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் இதுதான். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எங்கே வேணால் இருங்க, எங்கே வேணால் இதை அப்ளை பண்ணுங்கள். பட் ஒரே விஷயந்தான், நீங்கள் ஜெயிச்சு சக்ஸஸ் ஆகி சந்தோஷமாக இருங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.